இந்த லேகியோன் பிசாசு துரத்துறதுக்கு இயேசு போனார். போகும்போது என்னாச்சு? கடல் கொந்தளிச்சது, புயல் அடிச்சது. எதுக்கு? அவருடைய பிரயாணத்தை தடுக்கிறதுக்கு. அல்லேலூயா. அப்படின்னா இந்த சத்தியம் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியம்னு அர்த்தம். இந்த சத்தியத்தில் தான் உங்களுக்கு ஒரு விடுதலையும் கர்த்தர் உங்களுக்கு ஒரு தெளிவையும் கொண்டு பண்ண போகிறார். அதனால தான் என்ன ஆகுது? இந்த மாதிரி தடைகளை எல்லாம் பிசாசு கொண்டு வருவோம். அவனுடைய வேலையே அதுதான். சரி, ஓகே. கர்த்தருடைய மகிமை எங்கே இருக்குதோ அங்கே ஐஸ்வர்யம் இருக்கும், வல்லமை இருக்கும், பலன் இருக்கும், கனம் இருக்கும், எல்லாமே இருக்கும். வெளிப்படுத்தல் 5:12 சொல்லப்பட்ட அந்த 7 விதமான காரியமும் கர்த்தருடைய மகிமையிலே அடங்கி இருக்கிறது. அந்த மகிமையைத்தான் கர்த்தர் உங்க மேல வச்சிருக்கிறார். அந்த மகிமையின் வஸ்திரத்தால தான் உங்களை மூடி இருக்கிறார். அந்த மகிமையின் ஆவியானவர் தான் உங்க மேல் இருக்கிறார். மகிமையின் கிறிஸ்துவானவர் தான் உங்களுக்குள் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த எண்ணத்தோட தான் ஒவ்வொரு நாளும் நீங்க பிரயாணம் பண்ணணும். அல்லேலூயா. ஆமா, இஸ்ரவேல் ஜனங்களை விட்டு அக்னி ஸ்தம்பமும் மேகஸ்தம்பமும் விலகவே இல்லையா 40 வருஷமா. எகிப்திலிருந்து புறப்படும் போது அவங்களோட பிரயாணப்பட்டது அந்த செங்கடல் இருந்து. அவங்க முறுமுறுத்தாங்க, தேவனுக்கு விரோதமாக கலகம் பண்ணாங்க. ஆனால் கர்த்தருடைய மகிமையின் மேகம், இரவில் அக்கினி ஸ்தம்பமும் பகலிலே மேக ஸ்தம்பமும் அவர்களை வழிநடத்தினது, விட்டு விலகவே இல்லை. அல்லேலூயா. ஒரு முறுமுறுத்த கலகக்காரர்களுடைய கூட்டத்தின் நடுவிலே கர்த்தர் என்ன பண்ணாரு? வாக்கு கொடுத்தேங்கிற காரணத்துக்காக கூடவே இருந்தார். இன்னைக்கு அவர் வாக்கு மாத்திரமல்ல, உசுரையே நமக்காக கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய மகிமையினால் உங்களை மூடி இருக்கிறார்னு சொன்னது சத்தியம்னா அது சத்தியம்தான். அந்த சத்தியத்தை மாற்றவே முடியாது. அப்ப சொல்லுங்க, கர்த்தருடைய மகிமையுள்ள ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய மகிமையின் கிறிஸ்துவானவர் எனக்குள் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் நிச்சயமாய் 24 மணி நேரமும் நம்ம கூடவே இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோம். அந்த மகிமை எங்க இருக்குதோ அங்க 7 விதமான காரியம் இருக்கும்னு நான் சொன்னேன். ஒவ்வொன்றா நம்ம தியானிச்சுட்டு வந்துருக்கிறோம். இன்னொரு காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். மகிமையையும் வெளிச்சத்தையும் பிரிக்க முடியாது. சொல்லுங்க, மகிமையையும் பிரிக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவை குறித்து கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. யோவான் 1ஆம் அதிகாரத்துல, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணினார். யோவான் 1:15 அவருடைய மகிமையை கண்டோம். அது ஒரே பேரான அவருடைய மகிமைக்கு, பிதாவின் மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்துச்சு. ஆமென். அப்ப இயேசு கிறிஸ்துவை மகிமையின் நம்பிக்கையாய், மகிமையின் ஐஸ்வர்யமாய் பவுல் சொல்லுகிறார். அந்த மகிமையின் கிறிஸ்துவானவர், அந்த மகிமையின் ஐஸ்வர்யம் இப்ப நமக்குள்ள இருக்குது. அல்லேலூயா. இப்ப இயேசு என்ன செஞ்சாரு? ஒரு வார்த்தை ஜெபாலயத்துல பேசுறார். என்ன சொல்றாரு? கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். மகிமையின் ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். எதுக்காக இருக்கிறாரா? சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இப்ப இயேசு என்ன செஞ்சாரா? மத்தேயு 4ஆம் அதிகாரத்துல 15வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 4:15. இப்ப மகிமை நிறைந்தவராய், மகிமையை சுமந்தவராய் இந்த மகிமையின் கர்த்தர் என்ன பண்ணார்னா கப்பர்நகூமிலே வந்து வாசம் பண்ணினார். வாசிங்க மத்தேயு 4:15. இருளில் இருக்கும் ஜனங்கள், இருளில் இருக்கும் ஜனங்கள் அதுக்கு மேல் வசனம், கடற்கரை அருகிலும், கடற்கரை அருகிலும், யோர்தானுக்கு அப்புறத்திலும் உள்ள செபுலோன் நாடும் நப்தலி நாடும் ஆகிய புறஜாதியாருடைய கலிலேயாவிலே இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. இயேசு கப்பர்நகூமிலே வந்து வாசம் பண்ணினார். புறஜாதியாருடைய கலிலேயாவிலே வந்து வாசம் பண்ணினார்.
செபுலோன் நப்தலி அந்த எல்லையில இவர் போய் வாசம் பண்ண அந்த இடத்துல இவரை குறித்து வசனம் என்ன சொல்லுது? உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அந்த ஒளி எப்போ வந்துச்சு? மகிமை அவர் மேல வந்த போது, மகிமையின் ஆவியானவர் அவர் மேல வந்த உடனே இவர் இப்போ ஊழியத்துக்கு கிளம்பி போறார். இவர் போய் அங்க நிற்கும் பொழுது, அந்த பட்டணத்தில் அவர் வாசம் பண்ணும்போது ஏசாயா சொன்ன தீர்க்க தரிசன வசனம் அவருடைய வாழ்க்கையில நிறைவேறுது. அல்லேலூயா. இப்ப இயேசுவை குறித்து தீர்க்கதரிசி சொல்லி வச்சிருக்கிறார். என்ன சொல்லி வச்சிருக்கிறாரு? அவர் கப்பர்நகமிலே போய் வாசம் பண்ணுவார். அதன் எல்லைகளிலே புறஜாதியாருடைய கலிலேயாவிலே மகிமை என்ன பண்ணுமா? எல்லா இருளையும் விரட்டி அடிக்க போகிறது. அல்லேலூயா. மகிமையின் கர்த்தர் அங்க வாசம் பண்ணார் பாருங்க. அந்த மகிமை ஒரு பெரிய வெளிச்சத்தை கொண்டு வந்துச்சு. வசனம் சொல்லுது, இருளில் நடக்கிற ஜனங்கள். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாச்சம் சொன்னா ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றார். அந்த ஜனங்களுடைய நிலைமையை குறித்து சொல்றார் பாருங்க. அங்க ஜனங்களுடைய நிலைமை எப்படி இருந்துச்சு? இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இயேசு பிறக்கிறதுக்கு 700 வருஷத்துக்கு முன்னாடியே ஏசாயா தீர்க்கதரிசி அவரை குறித்து சொல்லிட்டார். அங்க இருக்கிற ஜனங்களுடைய நிலைமையை குறித்து சொல்லிட்டார். அல்லேலூயா. என்ன சொல்றாரு? அங்க இருக்கிற ஜனங்க எப்படி இருக்காங்களா? இருளிலே இருக்கிறார்கள், காரிருளில் இருக்கிறார்கள். என்ன சொல்றாரு? மரண இருளிலே அவர்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த இருளை நீக்கும்படிக்கு, அந்த மரண இருளை நீக்கும்படிக்கு இயேசுவை குறித்து அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்றார், நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூடிருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றி திரிந்தார். அல்லேலூயா. இந்த பேரொளி, இந்த மகிமையின் ஒளி, லூக்கா 2ஆம் அதிகாரத்துல சிமியோன் சொல்றார் பாருங்க. இயேசு கிறிஸ்துவ குழந்தையா இருக்கும்போது கையில் எடுத்து என்ன சொல்றாரு? புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் முழு உலகத்துக்கும் ஆயத்தம் பண்ணின ரட்சணியத்தை என் கண்கள் கண்டது அப்படின்னு சொல்றார். அல்லேலூயா. அப்ப புறஜாதியாருடைய கலிலேயாவிலே புறஜாதியார்கள் இருளிலே இருக்கிறார்கள். என்னென்ன இருளா? பாவங்கிற இருள் இருக்கிறாங்க, வியாதிங்கிற இருள் இருக்கிறாங்க, தரித்திரம்ங்கிற இருள் இருக்கிறாங்க, சாபம் என்கிற இருள் இருக்காங்க, பிசாசு என்கிற இருளின் அதிகாரத்திலே அவர்கள் இருக்கிறார்கள். கொலேசையர் 1:13-14 படி இருளின் அதிகாரத்திலே அவர்கள் இருக்கிறார்கள். 1 பேதுரு 2:9 பேதுரு சொன்ன மாதிரி அந்தகார இருளிலே அவர்கள் இருக்கிறார்கள். ஏசாயா என்ன சொல்றாரு? இருளில் நடக்கிறார்கள். 700 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தாங்க. இருளில் நடக்க முடியுமா? அப்படின்னா நடக்கிற அளவுக்கு கொஞ்சம் வெளிச்சம் இருந்ததுன்னு அர்த்தம். ஏதோ ஒரு நட்சத்திர வெளிச்சத்துல அவங்க நடந்திருக்காங்க. ஒரு மோசே, ஒரு தாவீது, ஒரு தீர்க்கதரிசி, அவங்களுடைய ஸ்டார் வெளிச்சத்துல தான் அவங்க நடந்தாங்க, நட்சத்திர வெளிச்சத்துல தான் அவங்க நடந்தாங்க. ஆனா மல்கியா தீர்க்கதரிசி சொல்றாரு, அவர் நீதியின் சூரியன். அல்லேலூயா. ஏசாயா 60:20 சொல்லுது, உன் சூரியன் அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். அல்லேலூயா. நித்திய வெளிச்சமாயிருக்கிற, பிரகாசமுள்ள வெளிச்சமாயிருக்கிற, பிரகாசிப்பிக்கிற வெளிச்சமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து அந்த பட்டணத்துல கால் எடுத்து வச்சாரு பாருங்க. அங்க இருக்கிற எல்லா இருளின் ஆதிக்கங்கள் இந்த வெளிச்சம் பிரகாசித்த போது இருள் ஓடி போனது. அந்த மகிமையின் கிறிஸ்துவானவர் தான் உங்களுக்குள் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். நீங்க பிரவேசிக்கும் போது இருள் அங்கே ஓடும். ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. உங்களை குறித்து தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். பக்கத்துல விட்டு சொல்லுங்க, உங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. இயேசுவுக்கு பதிலா இப்ப நம்ம பூமியில இருக்கிறோம். இயேசுவுக்கு பதிலா நாம் இந்த பூமியில இருக்கிறோம். இயேசு என்ன சொன்னார்? மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். சொல்லுங்க, உலகத்துக்கு ஒளி இயேசு, உலகத்துக்கு வெளிச்சம் நாம. அல்லேலூயா. சூரியனுடைய அந்த ஒளி கற்றைகள் நம்ம மேல விழுந்துச்சு, நான் சந்திரன் மேல படும்போது அது என்ன பண்ணுமா? அதன் தன்னுடைய வெளிச்சத்தை, சூரிய வெளிச்சத்தை வாங்கி அது பிரதிபலிக்குமா சந்திரன். அது மாதிரிதான் இயேசு கிறிஸ்துவின் வெளிச்சம் நம்மேல் படுகிறது.
2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல சொல்லுது பாருங்க. தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு அவர்களுடைய மனக்கண்களை பிசாசு குருடாக்கினான். குருடாக்கப்பட்ட மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். அதுக்கு சுவிசேஷம் என்கிற மகிமையின் பிரகாசம் உங்களிலிருந்து வெளிப்பட வேண்டும். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க. எதுக்கு மகிமையின் ஆவியானவர் உங்க மேல இருக்கிறாரு? ஞாயிற்றுக்கிழமை 2 மணி நேரம் உட்காந்துட்டு ஓடுறதுக்கு இல்லை. மகிமையின் ஆவியானவர் உங்க மேல எதுக்கு இருக்கிறாருன்னா, இப்ப சொல்லுங்க, உங்க மனசுக்கு, உங்க ஆத்மாவை பார்த்து சொல்லுங்க, மகிமையின் கிறிஸ்துவானவர் ஏன் உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறார்? மகிமையின் ஆவியானவர் ஏன் உங்க மேல தங்கி இருக்கிறார்? இயேசு சொல்றாரு பாருங்க, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். எதுக்கு? சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படிக்கு, இருளில் இருக்கிற ஜனங்களை விடுதலையாக்கும்படிக்கு, அந்தகார இருளில் இருக்கிறவர்களுக்கு அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தான் மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். உங்களுடைய அழைப்பு என்ன? ஏன் ஆவியானவர் உங்க மேல வந்திருக்கிறாரு? ஒளியா ஏன் வந்திருக்கிறாரு? உங்க மூலமா அந்த வெளிச்சம் மற்றவர்களை பிடிக்க வேண்டும். இருளின் அதிகாரத்தினின்று அவர்களை விடுதலையாக்குவார். அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்துவார். எப்பன்னா, மகிமையின் ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் என்கிற உணர்வோடு நீங்க இருக்கணும். சர்ச்சை விட்டு போனோடனே மறந்துடக்கூடாது. மகிமையின் ஆவியானவர் என் மேல் இருக்கிறாரு, மகிமையின் கிறிஸ்துவானவர் எனக்குள் இருக்கிறாரு. நான் இந்த பூமிக்கு வந்ததின் நோக்கமே என்னன்னா, பக்கத்தை கைப்பிடி சொல்லுங்க. நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க தெரியுமா? இந்த பூமியில எதுக்கு பிறந்திருக்கீங்க தெரியுமா? சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குறதுக்கு இல்லை. ஏதோ வேலைக்கு போனோம், சம்பளத்தை வாங்கினோம், சாப்பிட்டோம், வந்தோம், போனோம், அதுக்காக நீங்க இந்த பூமிக்கு வரல. அல்லேலூயா. அதெல்லாம் வந்துடும். அதெல்லாமே இதெல்லாம் வேணுமா? அல்லேலூயா. நீங்க நினைக்கிறதுக்கும் நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கும் அதிகமா உங்களுக்குள் கிரியை செய்கிறவருடைய வல்லமை எல்லாத்தையும் செஞ்சிடுமா? நீங்க நினைக்கிறது கொஞ்சம். உங்களுடைய பிரதானமான நோக்கம் என்னன்னு தெரிஞ்சிட்டீங்கன்னா, நீங்க நினைக்கிறத விட, நீங்க வேண்டிக் கொள்ளுகிறத விட, நீங்க ஜெபிக்கிறீங்க இல்லையா, நீங்க ஜெபிக்கிறத விட, நீங்க நினைக்கிறத விட அவர் அதிகமாய் செய்வாரா? ஆபிரகாம் நினைச்சார். என்ன நினைச்சாரு? கொஞ்சமா நினைச்சார். ஆபிரகாம் என்ன பண்ணாரு? ஆமா, எனக்கு ஒரு பிள்ளை இருந்தா போதும். சொல்லுங்க, ஒரு பிள்ளை. சொல்லுங்க, ஒரு காரு, ஒரு வீடு, கொஞ்சம் நிலம், கொஞ்சம் கொஞ்சம் ஒன்று இருந்தா போது. நாம நினைக்கிறது, நாம வேண்டிக் கொள்றது, இது ஒன்று இருந்தா மட்டும் போது. இவன் நினைப்பு. ஆண்டவர் சொல்றார் ஏசாயா 55ஆம் அதிகாரத்துல 6, 7, 8 வசனங்கள்ல, ஏன் நினைவு உன் நினைவை விட பெருசுன்னு சொன்னார். எவ்வளவு பெருசு ஆண்டவரே? இந்த பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவ்வளவு உயரமானது என் நினைவு. அல்லேலூயா. ஆபிரகாம் நினைச்சாரு ஒரு குமாரன் இருந்தா போதுன்னு சொல்லி. கர்த்தர் சொன்னாரு, வானத்து நட்சத்திரங்களை என்ன கூடுமோ அவ்வண்ணமாயும் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன். ஒண்ணு இல்ல, வானத்து நட்சத்திரத்தினால எண்ண முடியாது, எல்லாமே ஸ்டார்களா இருக்குன்னு சொன்னார். அல்லேலூயா. அண்ணால் என்ன நினைச்சாங்க? இந்த மலடிங்கிற இந்த நிந்தையான பேர் என்னை விட்டு நீங்க வேண்டும். நாள்தோறும் என்னுடைய சக்காலத்தை என்ன பண்றா? குத்திட்டே இருக்கிறா. இஸ்ரவேலுக்குள்ள எனக்கு பெரிய நிந்த. மலடியா இருக்கிறதுங்கிறது இஸ்ரவேலுக்குள்ள பெரிய சாபம். அவங்களுடைய கருத்து. மலடியா இருந்துட்டாங்கன்னா அவ்வளவுதான் அவங்களுடைய வாழ்க்கை. அவங்க உசுரோடு இருக்கிறத விட சாகிறத அந்த அளவுக்கு திட்டுவாங்க. அந்த அளவுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க? பரியாசங்களையும் நிந்தைகளையும் அவமானங்களையும் அவர்கள் சுமந்து திரிவார்கள். அதனால இந்த இஸ்ரவேலுக்குள்ளே என் நிந்தை நீங்க வேண்டும், என் அவமானம் நீங்க வேண்டும். நான் பிறந்த கோத்திரமும் கோராகின் கோத்திரமா இருக்குது. என்ன தலைமுறைக்கும் தள்ளி வச்சுட்டாங்க. அது பத்தாதுன்னு கர்ப்பம் அடைக்கப்பட்டிருக்குது. மலடிங்கிற பேர் எனக்கு உண்டாயிருக்கிறது. நிந்தையின் மேல் நிந்தை, அவமானத்தின் மேல் அவமானம். ஆதலால் ஆண்டவரே, நீர் என் விண்ணப்பத்தை கேட்டு எனக்கு ஒரு பிள்ளையை தருவீரானால், எனக்கு ஒரு
ஒரு பிள்ளையை தருவீரானால் அவனை உமக்கே நான்ன்றேன் அர்ப்பணிக்கிறேன்னு ஒண்ணு கேட்டான். ஒரு அற்புதம் போதும், ஒரு பிள்ளை போதும்னு சொல்லி அவ கேட்டான். ஆனா கர்த்தருடைய திட்டம் என்ன, கர்த்தருடைய நோக்கம் என்ன? சாமுவேலுக்கு அப்புறம் அநேகம் பிள்ளைகளை அன்னாள் பெற்றெடுத்தாள். அல்லேலூயா. 7 பெற்றெடுத்தேன்கிறான். அல்லேலூயா. இஸ்ரவேலில் அவமானமாய் அல்ல, நிந்தையாய் அல்ல, முழு இஸ்ரவேலுக்கும் கிங் மேக்கராய் கர்த்தர் சாமுவேலை உயர்த்தினார். யாருடைய அம்மா? முழு இஸ்ரவேலையும் நியாயம் விசாரிக்கிற நியாயாதிபதி, முழு இஸ்ரவேலுக்கும் பிரதான ஆசாரியன், முழு இஸ்ரவேலையும் நோக்கி இவன் தான் ராஜான்னு சொல்லி கையை காட்டினா முழு இஸ்ரவேலும் கீழ்ப்படியும் சாமுவேலுக்கு. அப்பேற்பட்ட உயர்ந்த ஸ்தானத்துல எல்லா நிந்தைகளையும் அவமானங்களையும் நீக்கக்கூடிய ஒரு சாமுவேலை கர்த்தர் அன்னாளுடைய வயிற்றிலிருந்து புறப்பட செய்தார். நீங்க நினைக்கிறது கொஞ்சம், பக்கத்தை கைப்பிடி சொல்லுங்க. அவர் நினைச்சு வச்சிருக்கிறது பெருசு. அல்லேலூயா. சகரியா நினைச்சான் ஒரே ஒரு பிள்ளை கிடைச்சா போதும், ஜபம் பண்ணிட்டு விட்டுட்டான். உடனே தூதன் சொல்றான், உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. அவனுக்கு நீ யோவான் ஸ்நானகன் பேரு வைங்கிற முதற்கொண்டு பேரை சொல்லிட்டார். அந்த யோவான் ஸ்நானகன் தான் முழு உலகத்தையும் ரட்சிக்க வந்த இரட்சகரை அடையாளம் காட்டின மிகப்பெரிய தீர்க்கதரிசி. அல்லேலூயா. அப்போ நாம நினைக்கிறது கொஞ்சம். இஸ்ரவேல் ஜனங்க என்ன நினைச்சாங்க? எகிப்திலிருந்து புறப்படும் போது பெரிய பெரிய அரண்மனையை நம்ம கட்டி வச்சோம், பெரிய பெரிய பிரமிடுகளை நம்ம எகிப்துல கட்டினோம், வயல்வெளிகளை உண்டாக்கணும். ஆனா அந்த அரண்மனையில காலக்கோணம் எடுத்து வைக்க முடியலையே. அவங்க வயல்ல விளைஞ்ச முதல் தரமெல்லாம் அவங்க சாப்பிடுறாங்க, கடைசி தரமானதான் நம்மளுது. நாங்க பாடுபடுறோம், கட்டடம் கட்டணும், ஆனா ஒரு அடி கூட நாங்க உள்ள எடுத்து வைக்கல, இவங்க நினைப்பு. ஆனா கர்த்தர் என்ன சொன்னார்? உபாகம் 6ஆம் அதிகாரத்துல, நீ கட்டாத வீட்டுல போய் குடியிருப்ப. அல்லேலூயா. நீ தோண்டாத துறவுகளை ராட்சதர்களை வச்சு நான் என்ன பண்ணிருக்கிற? உண்டாக்கி வச்சிருக்கிற. அல்லேலூயா. பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நான் உனக்காக வச்சிருக்கிறேன்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொன்னார். அப்ப இஸ்ரவேல் ஜனங்களுடைய நினைப்பு என்ன? அவ்வளவுதான். அல்லேலூயா. அப்ப உங்களை குறித்து தேவன் வைத்திருக்கிற நினைவும் திட்டங்களும் பெரியது. மனசையில என் குடும்பம் ரொம்ப சிறியது, நான் எம்மாத்திரம் சொன்னேன். கிதியோனை வச்சுதான் முழு இஸ்ரவேலையும் கர்த்தர் ரட்சித்தார் மீதியானவருடைய கையில. அப்ப நீங்க நினைக்கிற நினைவு சிறியது. அதுதான் ஆவியானவர் எழுதுவார், நீங்கள் நினைப்பதை காட்டிலும் நீங்கள் வேண்டிக் கொள்வதை காட்டிலும் உங்களுக்குள் கிரியை செய்கிற அவருடைய வல்லமை அது மகிமையின் ஐஸ்வர்யத்தை சுமந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அந்த மகிமை வெளிப்பட ஆரம்பிக்கும் போது உங்க தேவைகள் எல்லாம் சுண்டக்கா மாதிரி, இப்படி சொல்லுங்க, உங்க தேவையெல்லாம் சுண்டக்கா. அவருடைய திட்டத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா, அவருடைய நோக்கத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா, அல்லேலூயா. அவருடைய சொன்னார், அவருடைய நோக்கத்துக்குள்ளேயும் ஒரு திட்டத்துக்குள்ளே வந்துட்டீங்கன்னா உங்க தேவைகள் எல்லாம் சுண்டக்கா மாதிரி. நீங்க சுண்டக்காக என்ன பண்ணிட்டு இருக்க? முழு வாழ்நாளையும் தொலைச்சிட்டு இருக்கிறீங்க. இந்த ஏசா அலைஞ்சு திரிஞ்சு அடிச்சு புடிச்சு கொண்டு வந்து பார்க்கும்போது கடைசி ஆசீர்வாதம் யாக்கோபு ஈசாக்கு என்ன பண்ண முடியல? ஈசாக்கு கிட்ட ஆசீர்வாதம் இல்லை. நீங்க கடைசியில பட்டு பிரயாசப்பட்டு காலத்தையும் நேரத்தையும் வேஸ்ட் பண்ணி கடைசியா போய் நிற்கும் போது ஒண்ணு நல்லா ஃபீல் பண்ணுவீங்க, இதுக்காகவா நம்ம இவ்வளவு பிரயாசப்பட்டோம். யாக்கோபு மாதிரி அப்பா சமூகத்தில் இருந்திருந்தோம்னா ஈஸியா சுதந்திரிச்சுக்கலாமே, அவருடைய சித்தத்தை நிறைவேற்றி இருந்தோம்னா ஈஸியா சுதந்திரிச்சிருக்கலாமே அப்படிங்கிற எண்ணம் காலம் கடந்ததுக்கு அப்புறம் ரொம்ப பிரயோஜனம் இல்லாம போயிடும். அல்லேலூயா. காலம் கடந்ததுக்கு அப்புறம் என்னாகு? அதனால தேவனுடைய திட்டத்துக்குள்ள வந்துருங்க. தேவனுடைய திட்டம் என்ன? உங்க மேல மகிமையின் ஆவியானவர் உங்கள் மேல் இருக்கிறார். உங்களுடைய ஒரே கான்செப்ட் என்னன்னா, எனக்குள்ள மகிமையின் ஆவியானவர் இருக்கிறார், என் மேல மகிமையின் ஆவியானவர் இருக்கிறார். எதுக்குன்னா அவரை பத்தி சொல்றதுக்கு. அல்லேலூயா. சொல்லி எப்படி செய்யணுமா? செய்கையிலும் வாக்கிலும் மாத்திரமல்ல, செய்கையிலும் வல்லமையுள்ளவராக இருந்தார். இயேசுவின் நாமத்தை சொல்லி நீங்க எல்லாரும் சுகமாக்கோன்னு கர்த்தருடைய ஆவியானவர் விரும்புகிறார். அதுக்கு தான் இந்த மகிமையின் பிரசங்கத்தை உங்களுக்கு நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன்.
சுவிசேஷத்தை சொல்லி என்ன செய்யணும்? அவங்கள சுகமாக்கி கொண்டு வரணும். நீ சுகமளிக்கிற ஊழியத்தெல்லாம் நாங்கள் நடத்த போறோம். நீங்க சுவிசேஷத்தை சொல்லுங்க, நாங்க சுகமாக்கிடுறோம். அல்லேலூயா. அடுத்தடுத்து அப்புறம் உங்களையும் சுகமாக்கிற ஊழியத்துல நடத்துவோம். அந்த கிஃப்டை உங்களுக்குள்ள ஆவியானவர் என்ன செஞ்சிருக்காரு? வச்சிருக்கிறார். என்னைக்கு மகிமையின் ஆவியானவர் உங்க மேல வந்தாரோ அன்னைக்கே நீங்களும் சுகமாக்குறவர்களாய் மாறி விட்டீர்கள். அல்லேலூயா. நீங்கள் அநேகர் என்ன செய்யணும்? சுகமாக்க முதல்ல விரும்பணும். பக்கத்துல கை போட சொல்லுங்க. விரும்பணும். விருப்பம் வருதா? என்ன விருப்பம் உங்களுக்குள்ள வருது? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனத்துல பிலிப்பியருக்கு எழுதும் போது பவுல் சொல்றாரு, விருப்பத்தை உங்களுக்குள் வைக்கிறவரும் ஆவியானவர், அந்த விருப்பத்தை உங்களுக்குள்ள உண்டாக்குறவர் மாத்திரமல்ல, அந்த விருப்பத்தை உங்களுக்குள் இருந்து செஞ்சு முடிக்கிறவரும் ஆவியானவர். அல்லேலூயா. விருப்பத்தை மாத்திரம் தந்துட்டு ஆசையை காட்டிட்டு போறவர் இல்லை, அந்த ஆசையை நிறைவேற்றுகிறவர் உங்களுக்குள் இருந்து. அதனால மகிமையின் ஆவியானவர் உங்களுக்குள்ள அந்த விருப்பத்தை ஒவ்வொருவருக்குள்ள இந்த நாள்ல வைக்கிறார். இயேசு என்ன செஞ்சாரோ அதை நீங்க செய்ய போறீங்க. இயேசு என்ன செஞ்சாரு? மகிமையின் ஆவியானவர் மேல வந்த உடனே அவர் கப்பர்நகூமுக்கு போனார். அங்கிருக்கிற மரண இருளிலே கட்டுண்ட ஜனங்களை அவர் விடுதலையாக்கினார். வியாதியில கட்டுண்ட ஜனங்களை விடுதலையாக்கினார். பேயில கட்டுண்ட ஜனங்களை விடுதலையாக்கினார். மரண இருளின் பள்ளத்தாக்கில் இருந்த ஜனங்களை விடுதலையாக்கினார். அல்லேலூயா. அதுக்காகத்தான் மகிமையின் ஆவியானவர் உங்க மேல வந்திருக்கிறார். ஆமென் சொல்லுவோம். நாம் எழுந்து நிற்போம். இப்ப ஜெபம் பண்ண போறோம். மரண இருளில் தங்கி இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் நீங்க தான். உங்க பட்டணத்துக்கு நீங்க தான் வெளிச்சம். உங்க குடும்பத்துக்கு நீங்க தான் வெளிச்சம். உங்களுடைய கிராமத்துக்கு நீங்க தான் வெளிச்சம். உங்களுடைய தேசத்துக்கு நீங்க தான் வெளிச்சம். இப்ப சொல்லுங்க, கர்த்தருடைய மகிமையுள்ள ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். நான் எழும்பி பிரகாசிப்பேன். என் ஒளி வந்தது. இருள் பூமியை மூடும், காரிருள் ஜனங்களை மூடும். ஆனாலும் கர்த்தரின் மேல் உதித்திருக்கிறபடியால் இருளில் இருக்கிற ஜனங்கள், காரிருளில் இருக்கிற ஜனங்கள், மரண இருளில் இருக்கிற ஜனங்கள் என்னிலிருந்து வெளிப்படுகிற பேரொளியினால் அவர்கள் வெளிச்சம் காண்பார்கள். இருளில் அதிகாரத்திலிருந்து, அந்த காலத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்கும்படிக்கு மகிமையின் ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் வாழ்கிறார். அவரை வாழ விடுவேன். இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென்.